ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் எல்லாருமே கூகுள் கீபோர்டு யூஸ் பண்ணுவீங்க. அந்த கூகுள் கீபோர்டில் உங்கள் யாருக்குமே தெரியாத டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை தொட்டு ஆளில் போட்டுக்கோங்க. ஏற்கனவே கூகுள் கீபோர்டை பற்றி பார்ட் 1 பார்ட் 2ன்னு 2 வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துக்கிறேன். அந்த வீடியோ போய் கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ட்ரிக் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வாய்ஸில் டைப் பண்ணுவீங்க. அதுக்கு இங்கே சைடில் இருக்கிறத கிளிக் பண்ணிட்டு ஹலோ ப்ரோ இதுமாரி நீங்கள் பேசுனீங்கன்னா அழகாக உங்களுக்கு அங்கே வந்துடும். அதை வச்சு நீங்கள் இப்படி சென்ட் பண்ணிப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதுவே இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த கீபோர்டெலாம் தேவைப்படாது. வாய்ஸில் நீங்கள் டைப் பண்ணும்போது இந்த கீபோர்டு இருக்கிறது உங்களுக்கு இடைஞ்சலாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த வாய்ஸ் மெசேஜ் அகைன் கிளிக் பண்ணிட்டு இந்த சைடில் 2 ஆரோ காட்டுது பாருங்கள், அது கிளிக் பண்ணிங்க. அது கிளிக் பண்ணாங்க பாருங்கள், உங்களுக்கு இந்த ஆப்ஷன் எங்கே வேணாலும் நீங்கள் எடுத்துன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த கீபோர்டு இருக்கிற தொல்லை உங்களுக்கு இருக்காது. இதே நீங்கள் என்ன பேசுகிறோமோ பேசி சென்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அகைன் திருப்பி உங்களுக்கு கீபோர்டு ஆப்ஷன் வேணும்னா இங்கே சைடில் கீபோர்டு இருக்குது பாருங்கள், அது கிளிக் பண்ணினா திரும்பவும் வந்துடும் கீபோர்டு ஆப்ஷனு. இப்போ நீங்கள் ஏதாவது மெசேஜ் பண்ணுவீங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு. இப்போ இந்த மெசேஜ் தப்பாகிடுச்சிட்டு அகைன் இப்படி எரேஸ் பண்ணுறீங்க. எரேஸ் பண்ணிட்டோன்னே உங்களுக்கு திருப்பி அந்த மெசேஜ் வேணும்னு நினச்சிங்கன்னா திரும்பவும் நீங்கள் டைப் அடிக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணால் திரும்பவும் அந்த மெசேஜ் எவ்வளோ பெரிய பேராகிராஃபாக இருந்தாலும் அது வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நீங்கள் மெனு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் சைடில், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணால் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடைசியில் அண்டோன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கங்க. அது கிளிக் பண்ணால் நீங்கள் என்ன மெசேஜ் பண்ணிங்களோ அது வந்துடும். ரிடோவை கிளிக் பண்ணிங்கன்னா போயிடும், அண்டு கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். அதேமாரி இப்போ நீங்கள் இந்த மெசேஜ் ஏதாவது உங்களுக்கு தேவையில்லைன்னு நீங்கள் டெலீட் பண்ணுறீங்க. டெலீட் பண்ணிட்ட பிறகு ஐயோ டெலீட் பண்ணிட்டோமே நினைப்பீங்க. அதுக்குள்ளார இங்கே பாருங்கள் அண்டு ஆப்ஷன் இருக்குது, அது கிளிக் பண்ணி 2 மினிட்ஸில் திரும்பவும் அந்த டெலீட் பண்ண ஆப்ஷனை கொண்டு வந்துக்கலாம். அடுத்தது 3ஆவதாக பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கீபோர்டில் இதுமாரி யாருக்கா மெசேஜ் பண்ணுவீங்க. மெசேஜ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபீலாகவே இருக்காது. இப்போ வைப்ரேஷன் ஆகும் சில ஃபோனில் மெசேஜ் பண்ணால், இல்லைனா அதுக்குன்னு ஒரு டோன் மாரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு லெட்டருக்கும். அது நம்மளோட கீபோர்டு ஆப்ஷன்லேயே ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அழகாக நீங்கள் டைப் பண்ணும்போது வைப்ரேட் ஆகும். அந்த ஆப்ஷன் எப்படி எனபிள் பண்ணுறதுனா உங்கள் கீபோர்டில் செட்டிங்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அது கிளிக் பண்ணிக்கங்க. அது கிளிக் பண்ணி ப்ரிஃபரன்ஸ்னு இருக்குது பாருங்கள், அது கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணே வந்தீங்கன்னா வைப்ரேஷன் ஸ்ட்ரென்த் ஆன் கீ ப்ரெஸ்ன்னு இருக்கும், அது கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணிட்டோன்னே உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வைப்ரேஷன் செட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எல்லா சைஸ்லேயுமே இருக்குது. இதுமாரி கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா செட் ஆகிடும்.